ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஹி ஸ்பைஸ் கிச்சன். இந்த வீடியோவில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம், மட்டன் நல்லி எலும்பு வச்சு எப்படி ஒரு பிரியாணி ரெடி பண்ணலான்னு பார்ப்போம். நம்ம மட்டன் நல்லி எலும்பில் சூப்பு செஞ்சுருப்போம், கிரேவி செஞ்சுருப்போம், குழம்பு செஞ்சுருப்போம். ஆனால் இது ஒரு வித்தியாசமான முறையில் நம்ம பிரியாணி எப்படி ரெடி பண்ணலான்னு பார்ப்போம். இது மூட்டு வலி, கை கால் வலி, இடுப்பு வலி எல்லாத்துக்குமே இந்த நல்லி எலும்பு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்ப்போம். நான் ஒரு 1/2 kg நல்லி எலும்பு எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன், மட்டன் நல்லி எலும்பு. அதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ அதுக்கு கூட நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு 2 ஸ்பூன் கெட்டியான தயிர், 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், இவ்வளோத்தையும் போட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 hour அப்படியே வச்சுருவோம். 1/2 hour கழித்து நம்ம ஒரு குக்கருக்கு இதை மாற்றிடலாம். இப்போ ஒரு 1/2 hour கழித்து நம்ம இதை குக்கருக்கு மாற்றிடலாம். குக்கருக்கு மாற்றிட்டு நான் தண்ணி விடலை, இதை தண்ணி ஊறிடும், அதனால் தண்ணி விடலை. உங்களுக்கு தேவைப்பட்டுனா ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி விட்டுக்கோங்க. விட்டுட்டு நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 7 to 8 விசில் வர்றது வரைக்கும் வச்சுக்கிடுவோம். இது நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போது இது 7 to 8 விசில் வரைக்கும் வந்துட்டு ஸ்டீம் போகிறது வரைக்கும் இதை ஓரமாக நம்ம வச்சிடலாம். இப்போ நான் வேறொரு குக்கர் எடுத்துருக்கிறேன். குக்கர் ஹீட் ஆனதுக்கு அப்புறம் 1 ஸ்பூன் நெய் விட்டுட்டு, நெய் ஹீட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கிறேன். எண்ணெய் ஹீட் ஆனதுக்கு அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதை வதக்கிட்டு அது கூட 2 பச்சை மிளகாய் அதை கீறி வச்சுருக்கிறேன், அதையும் போட்டுட்டு அது வதங்கினதுக்கு அப்புறம் இப்போ இந்த 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் போட்டுடலாம். பெரிய சைஸில் நான் 2 வெங்காயம் போட்டுக்கிறேன். சின்ன சைஸாக இருந்ததுன்னா ஒரு 3 வெங்காயம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு பொன்னிறமாக வரது வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கிடலாம். அது வதங்கிறதுக்கு தேவையான அளவு ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கிறேன். போட்டுட்டு நம்ம ப்ரௌன் கலர் வரது வரைக்கும் நல்லா வதக்கிக்கிடலாம். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நான் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நம்ம வதக்கும் போது ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஸ்மெல் போனதுக்கப்புறம் நான் 1 கை புதினா, 1 கை கொத்தமல்லி இலை அதையும் போட்டுட்டு நம்ம நல்லா வதக்கிக்கிடலாம். இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் 1 கப் கெட்டியான தயிர் எடுத்துருக்கிறேன், அதையும் விட்டுட்டு நம்ம வதக்கிக்கிடலாம். இப்போ அதையும் போட்டு வதக்கிக்கிட்டு 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா இவ்வளோத்தையும் போட்டுட்டு நம்ம நல்லா வதக்கிக்கிடலாம். இந்த மாதிரி வதங்கினதுக்கு அப்புறம் நான் ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அந்த தக்காளியும் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ மிளகாத்தூள் நான் 1 ஸ்பூன் தான் போட்டிருக்கிறேன். நல்லி எலும்புலையும் நான் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கிறேன். மொத்தம் நான் 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கிறேன். இப்போ இதே மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் ஒரு 1/2 கிலோ பாசிமதி ரைஸை 1/2 hour ஊற வச்சு கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். அதையும் போட்டுடலாம். அதையும் போட்டுட்டு லைட்டாக தான் மிக்ஸ் பண்ணணும், ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது. லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இப்போ வேக வச்ச மட்டன் நல்லி எலும்பு அதையும் போட்டுடலாம். போட்டுட்டு இந்த 2யுமே லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். நல்லா மிக்ஸ் பண்ண அரிசி உடைய சான்ஸ் இருக்குது, அதனால லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் இந்த கப்புக்கு 2 கப்பு அரிசி எடுத்துருக்கேன். 1/2 கிலோ அரிசி இந்த கப்புக்கு 2 கப் அரிசி. நல்லி எலும்புல உள்ள தண்ணி இருந்துச்சு 1 கப்பு, அதுவும் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு கப்பு சாதா தண்ணி ஊற்றிருக்கேன். மொத்தம் 2 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி ஊற்றிருக்கிறேன். அதையும் விட்டுட்டு இப்போது நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டுட்டு இப்போ நம்ம செக் பண்ணி பார்ப்போம். செக் பண்ணும்போது உப்பு கரெக்டாக இருக்கணும். இப்போ எனக்கு உப்பு கரெக்டாக இருக்குது. இது கூட கொத்தமல்லியும் புதினாவும் மேலே லைட்டாக தூவிட்டு நம்ம இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டவ்வை
ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்ல ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம விசில் போடணும். விசில் போட்டு உடனே ஸ்டவ்வை வந்து அப்படியே கம்மி பண்ணி வச்சுருங்க. நல்ல லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 8 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. 8 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஸ்டவ்வை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். கரெக்டாக நம்ம வந்து டைமை பார்த்துக்கணும். இப்போ வந்து ஸ்டீம் எல்லாம் போனதுக்கு அப்புறம் நம்ம விசில் எடுத்துடலாம். இப்போ நான் ஸ்டீம் எல்லாம் போனதுக்கப்புறம் விசில் எடுத்து பார்ப்போம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள் எவ்வளோ அழகாக ஒத்தையாக சூப்பராக எல்லாம் நல்லா வெந்து அழகாக வந்திருக்கு. ரொம்ப டேஸ்டான நல்லி எலும்பு பிரியாணி ரெடி. இப்போ நம்ம இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.